என்ன காலையிலேருந்தே வீடு மயான அமைதியாக இருக்குது? இல்லைனா இந்த நேரம் என் மாமியார் என்ன 4 திட்டு திட்டி 5 சண்டை போட்டு 2 பேரில் ஒரு ஆள் மூஞ்ச தூக்கிட்டு இருப்போம். ஆளையே காணலையே. வீட்டை விட்டே வெடிய போகாது. பிள்ளைய வண்டி ஏற்றி விட்டுட்டு வரைஞ்சிட்டு போயிருக்கு. அதுவும் என்கிட்ட சொல்லலை, இவியகிட்ட சொல்லிட்டு போயிருக்கு. இவியலே வேலையை கிளம்பி போய் 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் கிளவிய காணல. எங்கே போயிருக்கான்? இந்த மழை நேரத்தில் எங்கே போயிருக்குன்னு தெரியலையே. சரி, இதுகிட்ட இன்னைக்கு ஒரு நாளாவது திட்டு வாங்காமல் இருப்போம். நம்ம வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோன்னா அதுகிட்ட ஏன் நம்ம பேச போகிறோம்? ஹலோ, சொல்லுங்கம்மா. என்ன, நான் திருந்தோன்னு நினச்சா உங்களுக்கு எங்கே இருந்து தான் மணக்குமோன்னு தெரியல. உடனே ஃபோன் பண்ணிட்டீங்களே. என்னண்ணா, என்ன திருந்த போற திடீர்னு? எங்கே இருக்க? வீட்டில் தான்க்கா இருக்கேன். இப்போ தான் நினச்சேன், சரி சும்மா எதுக்கு என் மாமியார்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு சும்மா ஆளளக்கில் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் நம்ம வேலைகளெல்லாம் செய்து வச்சா அது சண்டை போடாதேன்னு நினச்சேன். உடனே உங்களுக்கு மணத்துட்டு பாருங்க, ஃபோன் பண்ணி என்ன குழப்பி விட்டுருவீங்களா நீ? ஆமாண்ணா, சொல்லுவா, நல்லா சொல்லுவா. ஏன்னா எனக்கு வேற வேலை கிடையாது பாரு. இவ்வளோக்கு அவளுக்கு மாமியாருக்கு நான் சண்டையை தூண்டு விடியண்ணா. சரியம்மா, நீ வரண்டாம் வை. ஏக்கா, எங்கே போறிய சொல்லுங்களா? ஆமாம்மா, நீ ஒன்றும் வரண்டாம்மா. அப்புறம் நான் உன்கிட்ட ஏதாவது சொல்லி தந்து என்னால் உனக்கு உன் மாமியாருக்கு சண்டை வந்துட்டுன்னு சொல்லுவா. தேவையா எனக்கு? நீ வீட்டிலே இரு, நாங்களே போயிட்டு வரோம். 4 முடி ஓவரா பீத்தாதுங்க. எங்கே போறிய சொல்லுங்க. காயெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அதான் போய் சந்தையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு கிளம்புறான்னு பார்த்தேன். உனக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். வரையா எப்படி? ஏக்கா வாரேன்க்கா. ஆனால் என்ன, என் மாமியார் வீட்டில் இல்லை பார்த்துக்கிடுங்க. அதுக்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிட்டு வரட்டா? ஒரு வார்த்தையோ 9 வார்த்தையோ சொல்லிக்கிட்டு சீக்கிரமா வா. நான் போய் இழுவையும் கூப்பிட்டுட்டு ராணியை கலையும் கூப்பிட்டு நிற்கேன். சீக்கிரமா என்ன? சரிக்கா. சந்தைக்கு போகிறாவலாமே. நம்மள்ட்ட வேற காய்கறி ஒன்றும் இல்லை. சரி, போயிட்டு வந்துடுவோம். மாமியார் எங்கே போச்சுன்னு பார்த்துக்கிட்டு. எங்கே போச்சுன்னு தெரியலையே. இதை எங்கெல்லாம் போய் தேட போகிறேன். எத்தே எத்தே சாதா பக்கத்தில் நின்று கூப்பிட்டாலே சத்தம் தராமல் நிற்கும். இதை வேற காணலை. சரி, தேடி போய் பார்ப்போம், வெளியே எங்கேயாவது இருக்கான். ஒரு வாரமாக மழையை பார்த்தியலாக்கா? விடான்னு பார்த்தா விடவா செய்யுது. எப்பா, காலையிலேருந்தே பனியும் மழையுமா இருக்கு. எம்மா, வெளியே வரவே பிடிக்கல பார்த்துக்கிடுங்க. ஆமாம்மா, இனி இந்த நவம்பர் டிசம்பர் ஃபுல்லாக மழையாக தானே இருக்கும். இந்த வெளியே வர்றது தான் கஷ்டம். பனி பெஞ்சிரன்னு சொல்லிட்டே பயமாக இருக்கு. சளி எல்லாம் பிடிச்சிக்கிட்டேன்னா தீரவும் செய்யாமல் இருக்கு. உங்களுக்கும் சளியாக்கா? வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. மருந்துக்கு இருந்ததாவது வாங்கினீங்களா எப்படி? மருந்தா? நமக்கு யாரும் மருந்து வாங்கி தர மாட்டாங்க. நமக்கு வந்தால் நம்ம தான் பார்க்கணும். காலையிலேருந்தே ஒரே தொண்டை வலியாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. பாத்தியா, குரல் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு. அப்படியா? எனக்கும் அப்படி தான் இருக்குது. நாளைக்கு ஆசாரி பழத்துக்கு போகலான்னு இருக்கேன். வாரியலா? சேர்ந்து போயிட்டு வருவோம். ஆசாரி பழத்துக்கா? எனக்கு இந்த பஸ்ஸிலலாம் நான் நிறைய நேரம் நின்றுக்கிட மாட்டேம்மா. அதான் எப்படி வர முடியும்? நீங்கள் எப்படி பஸ்ஸிலே போறிய? ஆமாம், நானும் செல்ல தாய் மட்டும் போகலான்னு இருக்கோம். எனக்கு 2 நாளாக ஒரே சளியும் ஒரே இருமலுமா இருக்குது. அவளுக்கு 2 நாளாக காய்ச்சலாம். அதான் தொடக்கத்திலே ஒரு 8 ஆஸ்பத்திரியில் போய் காட்டிட்டா சீக்கிரம் சரியாயிரம். பத்தியலா? போகலான்றிக்கும். வரையலாம் எப்படி? பஸ்ஸுலையா? என் மூணுகிட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டேனம்மா, கேட்டுக்கிட்ட சொல்லி. பஸ்ஸுலையான்னு இப்படி இலக்கியா? பின்ன ஆட்டோவும் காரமாக பிடிச்சி போவாவ. நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதானக்கா? எதுக்கு உங்கள் பியாத்தியாரை கொண்டு விடுறதுக்கு நீங்கள் வாரிய? அதான் உங்கள் மருமா வீட்டில் இருக்கா இல்லையா? அவகிட்ட கொடுத்து விடலாம் இல்லையா? அந்த பிள்ளாவை கொண்டு விட மாட்டாள் அவளுக்கு மூளை. நீங்கள் ஏன் இந்த காலங்காத்தா பனியில் வாரிய? நான் இவளுக்காக ஒன்று அந்த பிள்ளையை கொண்டு விட வரல. என் பியாத்தியார் தான் சொல்லுவா, பாட்டி நீங்கள் கொண்டுடுங்க, நீங்கள் கொண்டுடுங்கன்னு. அதுக்கு முகத்துக்காக தான் நான் கொண்டுட வர்றது. இல்லைனா நான் என்ன இவளுக்காகவா வருவேன்? பனி காலம் இல்லையாக்கா, கொஞ்சம் வெளியே வராமல் எடுக்காமல் இருங்க. அப்போ தான் நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்கும். ஆமாம்மா, நம்ம நீ கொஞ்சம் இதாக தான் இருக்கணும் பார்த்துக்க. இந்த 2 மாதமும் நல்ல ஆகாரங்கள், நல்லா சத்தானதெல்லாம் வாங்கி தின்னுங்க. ஒன்றும் தின்னாமல் கொள்ளாமல் எடுக்காமல் இருக்காதுங்கக்கா. ஆமாம்மா.
ரெண்டும் இங்க இருந்து தான் கதை விட்டுட்டு இருக்கா. இதே ஏன்? இல்லதே, சமைக்கிறதுக்கு வீட்டில் காய் ஒன்றும் இல்லை, அதான் சந்தை போயிட்டு வாங்கிட்டு வந்துடட்டான்னு பாக்கேன். ஃப்ரிட்ஜை திறந்து பாத்தியா? ஒன்றும் இல்லையா? இல்லத்தே, பார்த்தேன், ஒன்றும் இல்லை. நான் 1 சந்தையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடட்டா. இப்போ போகிற நீ எப்போ வருவா? சாயங்காலம் தானே உழுவா இனி? இல்லத்தே, நான் சாப்பாடெல்லாம் வச்சுட்டேன், இனி குழம்பு மட்டும்தான் வைக்கணும். காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். போயிட்டு சீக்கிரமாக வரக்கூடிய வழியை பாரு. நான் பசி தாங்கிட மாட்டேன். சீக்கிரமாக போயிட்டு வந்துரு. ஆ சரித்தே, போகிறதும் வாரதும் தான். போகிறதும் வரதுமா? அப்போ காய்கறி யார் வாங்கிட்டு வருவா? அது இல்லத்தே, போயிட்டு வாங்கிட்டு உடனே வந்துடுவேன்னு சொன்னேன். சீக்கிரமா வா. வீட்டுக்கு போயிருங்க, கதவு திறந்து போட்டுட்டாங்க வந்தேன். நீங்கள் வெளியே இருப்பியேனி, நீங்கள் இங்கே இருப்பேன்னு தெரியாது இல்லையா, சீக்கிரமாக போயிருங்க. ஆ ஆ. அப்புறம் வரும்போது கொஞ்சம் சத்தான ஆகாரங்களெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வா. உடம்புல ஒரு சத்தே இல்லை, இல்லைன்னா நாளை நீ ஆசாரி பழத்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஓமா குசும்பி, கூட இருந்து எல்லாத்தையும் இலக்கி விட்டுருக்கியா போல. ஆமாம்மா, உன் மாமியாரை பார்க்கவே பாவம் போல இருக்கேவ. சத்தான ஆகாரங்களெல்லாம் நீங்கள் தானே வாங்கி கொடுக்கணும். அப்போ தானே அவிய கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாவ. ம், வாங்கி கொடுத்துருவோம். போயிட்டு வந்துரு, எல்லாம் வாங்கிட்டு வா. ஆ சரியத்தே. கொழுப்பு பிடிச்ச கிளவி, போகிறதும் வர்றதுன்னு சொன்னதுன்னா அதில் ஒரு நக்கல். எப்படிக்கா, இப்போ நல்லா பார்த்துக்கிட்டியாலா? எப்படி இருக்கிய? 2 நாளாக ஏனோ தெரியலை. சின்ன பொண்ணை கூட்டியலையாக்கா? சின்ன பொண்ணு என்ன சொன்னா? வராளா எப்படி? ஆமாம் ஆமாம், வராளாம் அவளும் சந்தைக்கு. அவனும் வரட்டு, சேர்ந்தே போயிடலாம். ராணிய கலையும் லட்சுமி கலையும் கூப்பிட்டு பார்ப்போம், வந்து அவனா போயிடலாம். ம் சரிக்கா. என்ன இழுவ, காய்கறி வாங்கினா காசு எடுத்தியா எப்படி? 100 ரூபா எடுத்தேங்க்கா. 100 ரூபா தானே? எங்கன்னா பத்தோம், சந்தைகளே போகிறோம். கூட கொஞ்சம் எடுக்கக்கூடாதா? ஆமாம், நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு வர்றிய? எடுத்துகிட்டு வர மறந்து போச்சுமா, அதான் நீ எனக்கு சேர்த்து போடு, வீட்டில் வந்தோன்னா தாரேன்னா. ஏக்கா, நீயும் எனக்கு சேர்த்து போடுங்கிற பேச்சே வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கி எடுத்துக்கிடுங்கக்கா. எனக்கே பத்தாது 100 ரூபா. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா உங்கள் ஃபோனை தான் கையில் வச்சுருப்பீங்களே, ஜிபே பண்ணுங்க. இல்லை உமா, என் ஃபோனில் ஜிபே ஃபோன்பே எதுவுமே ஒர்க் ஆகாது பார்த்துக்க. கொன்று போடுவேன்னா கொன்னே போடுவேன். அப்படி ஒர்க் ஆகலைன்னா என் 100 ரூபாயை நீங்கள் பிடிங்க, உங்கள் ஃபோனை என் கையில் தாங்க. இழுவ ஒரு 400 500 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி தருவானி பார்த்தா 100 ரூபா கொண்டு தானே. 100 ரூபா எனக்கு வேணால் நான் ஜிபே பண்ணி வாங்கணுமா? இங்கே பாருங்க, என் வீட்டுக்காரையில அதை இதை சொல்லி நீங்கள் ஏதாவது ஏமாற்றலாம். ஆனால் என்னெல்லாம் ஏமாற்றி 5 பைசா என் கையிலேருந்து பிடுங்க முடியாது, பார்த்துக்கோங்க. நல்லா பேச கற்றுக்கிட்டானா இழுவ, நல்லா பேச கற்றுக்கிட்டா. 4 முடி, 4 முடி. சின்ன பொண்ணு வந்துட்டா. சின்ன பொண்ணு இங்க வா. எப்படின்னா வராத மாதிரி ஒரு மாதிரி பேசினா எப்படி உன் மாமியார் விட்டு? அதெல்லாம் விட்டுட்டாவ. ஏவுமா ஒரு மாதிரி இருக்கியா? இவ கூட நான் நின்னா வேற எந்த மாதிரி சின்ன பொண்ணு நிற்பேன். அதான் என்னையே லூஸ் ஆக்கலான்னு பார்த்தா. அவனா இழுவ, உனக்கு தான் பேசுகிறேன்னு ரொம்ப ஓவராக பேசாத பார்த்துக்க. சின்ன பொண்ணு, நேத்தைக்கே ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் நேத்தைக்கு ஒரு காமெடி நடந்துட்டு. காமெடியா? உங்கள் வீட்டிலையா? எப்பவும் அடி தட்டி தானே நடக்கும், இப்போ என்ன புதுசாக காமெடி? என்னக்கா? நேற்று ராத்திரி நான் எங்கள் அம்மிட்ட கொஞ்ச நேரம் ஃபோனையே பேசிகிட்டு இருந்தேன் பார்த்துக்க. ஃபோன் பேசிட்டு அப்புறம் ஃபோனை எங்கே வச்சேன்னு எனக்கு மறந்து போச்சு. எங்கள் அம்மைக்கிட்ட பேசிக்கிட்டே ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே இவியக்கிட்ட போய் கேட்கியே, ஏங்க என் ஃபோனை காணலை பார்த்துக்கிடுங்க, என் ஃபோனை கண்டுபிடிச்சி தாங்களான்னு. அதுக்கு அந்த அண்ணன் ஒன்றும் சொல்லலையா? அவிய என் மூஞ்ச ஒரு மாதிரி பார்த்தாவ, எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு பார்த்துக்க. சில நேரம் இப்படி தான் பார்த்துக்க, எங்கே இருக்குன்னே மறந்துக்கிட்டு தேடியது. ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருந்தாவ. சரி, அதுக்கப்புறம் ஃபோனு கிடச்சா எப்படி? சின்ன பொண்ணு வசந்தி அக்கா ஏன் விட்டுட்டு போறாளுவ?
அப்படி ஒன்றும் இது பெரிய காமெடி இல்லையே. அவ பாட்டுக்கு சொன்னா அவ பாட்டுக்கு சிரிச்சா அவ பாட்டுக்கு போயிட்டுருக்கியா? நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஃபோனை காணலன்னு தேடனாலாம் ஃபோனு கையில் இருந்துச்சான். சரி, காணாமல் போன ஃபோனு கிடச்சான்னு கேட்டதுக்கு ரெண்டு பேரும் திரும்பி பார்க்காம போறாவ. போட்டு பின்ன ஒரு கதையை சொன்னால் அடுத்தவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஏதோ அவக்குள்ளே சொன்னா அவளுக்குள்ளே சிரிச்சா போயிட்டே இருக்க. 4 முடி. வா, உன் புத்தி தான் நேற்றுக்கு ஃபோனு காணாமல் போயிருக்கான். போ. ஏக்கா, பார்வதி வந்த பிறகு அந்த போயிட்டு வந்ததை பற்றி ஏதாவது விசாரிக்க எடுக்க போனீங்களா எப்படி? சாயங்காலம் போல் போனேன் அம்மா. அவள் முகத்தில் தானம் பார்க்கல பார்த்துக்க. டீ போட்டுட்டு இருந்தா. சாதாரணமாக போனோன்னா டீ குடிக்கிறீங்களான்னு கேட்பா. ஒரு வார்த்தை கேட்கல. நானும் வந்தால சும்மா தான் போன மாதிரி பேசிக்கிட்டு வந்துட்டேன். கேட்க வேண்டியதானக்கா? என்ன பேசுனிய, என்ன முடிவாயிருக்கு, எவ்வளோ போடுறிய எடுக்கிறியன்னு கேட்க வேண்டியதானே. கேட்காம இருந்து அவள் எப்படி சொல்லுவா? ஏதாவது நீங்கள் கேட்டிருக்கலாம் இல்லையாக்கா? அவள் ஏதோ கோவத்தில் இருந்த மாதிரி இருந்தாமா. போன இடத்துல என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. நம்ம கேட்க போய் திரும்ப நம்மளை ஏதாவது ஆசைப்பட்டானோ ஒரு மாதிரி இருக்கும். என் மருமோ அதோட என் மோனுக்கிட்ட சொல்லி கொடுத்துருவா. நான் அந்தால வந்துட்டேன். வாங்கக்கா, ஒரு ஊரா வீட்டு கதை உங்களுக்கு கேட்க தெரியல, இப்படி வந்துட்டேன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் சொல்கிறிய. சே, நானா கேட்டிருப்பேன் தெரியுமா? ஏன் பக்கத்து வீடு தானே, போய் கேளாம் தைரியம் இருந்தனா. கோழியெல்லாம் இதில் தான் நின்று மேய நினச்சேன். கோழியெல்லாம் காணலை பாரு. என்ன பார்வதி, என்ன மாதிரி அடியா? கோழியெல்லாம் இப்போ தாக்கா திறந்து விட்டேன், உன்னையும் காணலை. பாத்தியலா? எல்லாம் வெளியே வந்துச்சுன்னு இப்போ தான் அம்மா உன் காமண்டுக்குள்ளே விரட்டி விட்டேன். உள்ளே தான் நிற்கான். அப்படியாக்கா? சரிக்கா. கேளாம், நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே. கேளாம். எனக்கு எதுக்கு பயம்? நான் கேட்கேன். பார்வதி. என்னக்கா? இங்கே வாயா, வாங்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினச்சேம்மா. வா. என்னக்கா? சீக்கிரம் சொல்லுங்க. வீட்டில் வேலை கிடக்கு பார்த்துக்கிடுங்க. இனிதான் எல்லா வேலையும் செய்யணும். சீக்கிரம் சொல்லுங்க. உங்களை மாதிரி காலையிலேயே வந்திருந்து பேசுறதுக்கு எனக்கு முடியாது. அது இல்லைம்மா, உன் மோளுக்கு கல்யாண விஷயமா பேச போனியே இல்லையா? போன இடத்துல என்னாச்சு? இவ்வளோளுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எப்படி தெரியாட்டுக்கணுலாம் யோசிக்காத. ஊரில் ஒரு விஷயம் நடக்கும்போது தெரியாமலா இருக்கான். அது எப்படியோ தெரிஞ்சு. ஆமாம், என்னாச்சு? அடுத்த மாதத்தில் எப்போவாது வைக்கலான்னு பேசிட்டு வந்துருக்கா. இனிதான் தெரியும். ஆமாம், ரூபாயெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எப்படி? ஏதோ பையன் வீடு ரொம்ப வசதியாமா. உன் தகுதிக்கு மீறி நீ அங்கே போய் ஆசைப்பட்டு சம்மந்தம் வைக்கியா? பார்த்து எடுத்துமா. பணக்கார இல்லையா, கொஞ்சம் சூதுவாதான் நடந்துக்க. சரிக்கா. ஆமாம், உன் மோளுக்கு நீ எவ்வளோ போடலான்னுலாம் பேசியிருக்கிறிய? எனக்கு கொஞ்சம் போல் வேலை கிடக்கு. நான் வேலையை முடிச்சுக்கிட்டு ஒரு பேப்பரை பெண்ணை எடுத்துக்கிட்டு வரேன். எல்லாம் எழுதி தரேன். இதுலேருந்து 2 ரூபா படிச்சுக்கிட்டுருங்க. கொழுப்பு பிடிச்சவா. பார்வதி, ஒரு நிமிஷம். சீக்கிரமா சொல்றீங்களா? எனக்கு வேலை கிடக்கு. திரும்ப திரும்ப என்னால் சொல்லிட்டு இருக்க முடியல. என்ன? இல்லைம்மா, பரிமளம் தேடி வந்தா. காசு கீசு ஏதாவது வேணும்னா அவகிட்ட கேட்க சொன்னம்மா. உங்ககிட்ட சொல்ல சொன்னா, அதை சொல்லலான்னு தான். சரிக்கா, அப்படியே நம்பி பார்த்துக்கிடி. பக்கத்து வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாது. உடனே மூக்கு, கண்ணு, காது, பல்லு, வாய், நாக்கு, மூக்கு எல்லாம் வச்சு பேசுவாளுவ. பாத்தியலாக்கா? திமிர பாத்தியலா? குட்டிக்கு பேசி தான் முடிச்சு வச்சிருக்காவ. அதுக்குள்ளால மாமியாருக்கு திமிர பாருங்க. மாமியாரா? அம்மாக்கார இல்லையா மாமியாருன்னு சொல்லியா? மரமும் பெரிய இடம் இல்லையா? அப்போ இவன் மாமியார் தானே. திமிரு பிடிச்சவா எப்படி போறானி பாருங்க. இனி என்னைக்காவது அது இதுன்னு ஏதாவது கேட்க வருவா இல்லையா? அப்போ இருக்கு அவளுக்கு. சரி விட்டு, நீ கோவப்படாத, பார்த்துக்கலாம். சே, நம்ம வீட்டுள்ள ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாது. உடனே வந்துருவாளுவ. என்ன வாக்கம், யாது வாக்கம், என்னாச்சு ஏதாச்சுன்னு. தான் வீட்டுக்குள்ள இடியே விளட்டு வெளியே கேட்காத மாதிரி அமைக்கி மூடி மறைச்சிருவாளுவப்பா. எல்லாருக்கும் பொறாம என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைய போகுது. நீ அதான் அவளுக்கு வயிற்றுச்சல் தான் இப்படி இருக்கு. என்னம்மா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மக்கா, வெளியே கோழியில் கடலாடி பார்க்க போயிருந்தேன் பார்த்துக்க.
பக்கத்து வீட்டில் 2 பேர் இருக்காளோ தெரியுமா? எப்பா எப்பா, நம்ம வீட்டு விஷயங்கள் நம்மளை விட அவ்வளவு நல்லா தெரியுது. ஏம்மா என்னாச்சு? என்ன கேட்டாங்க? வாமோளுக்கு கல்யாணத்துக்கு டேட்டு குறிச்சிட்டியாம்மா, எவ்வளோ குடிக்கியா, என்ன குடிக்கியா, மரம் எந்த ஊர், எவ்வளோ வாங்கியா, அப்படி இப்படின்னு கேட்டு கணக்கு மேலே கணக்கு கேட்டுட்ருக்கியாவ. நீங்க எதுக்கு அவையோட்டெல்லாம் பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறீங்க? வீட்டுக்குள்ள வர வேண்டியது தானே? நம்ம என்ன ஒவ்வொருத்தருக்கு வீட்டிலேவையா கேட்டுட்ருக்கோம்? உன் வீட்டில் என்ன இருக்கு யாது இருக்கு நீ? நமக்கு நான் பாரு எப்படி வராள்வ நீ. சரி விடுங்க, பக்கத்து வீட்டுக்கார இல்லையா, முறைச்சவா முடியும், விடுங்க. இனி என்னைக்காவது ஏதாவது என்கிட்ட சொல்லிட்டு வரட்டு, சரியா கொடுத்து விடி. சரி விடுங்கம்மா, நீ சாப்பாடு எடுத்து வைங்க, நான் கிளம்புறேன். நீ போமக்கான எடுத்துட்டு வரேன். வீட்டுக்கு யாரும் வந்துடக்கூடாது, உடனே விசாரிச்சு எடுத்து என்ன ஏதுன்னு அவளுக்கு தெரிஞ்சாகணும். சே, ஏன் தான் இப்படி இருக்காளோ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு